ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அம்மா வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். பலசர கடையில் தான் வாங்கினது. இந்த ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கிடுவோம், பாத்திரத்தில் கொட்டிக்கிடுவோம். இது வந்து பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. ஊற வச்ச பாசிப்பருப்பை வந்து நம்ம வந்து அரை கப் எடுத்துக்கிடுவோம். இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இதை வந்து சீவிக்கிடுவோம். வந்து வெள்ளரிக்காய் வந்து துருவியாச்சு. இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு வெங்காயம்ப்பா, மீடியமான வெங்காயம், அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதில் நல்லா துருவி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு நம்ம வந்து இஞ்சியை துருவி போட்டுக்கிடுவோம். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ மல்லி எடுத்திருக்கேன். இந்த மல்லி வந்துப்பா நல்ல நம்ம வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. நம்ம எவ்வளோக்கெவ்வளோ உடம்புல நம்ம வந்து மல்லியில் சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரை புறத்தையும் வெளியேற்றும். நம்மளுடைய கெட்டவுடைய கொழுப்பையும் நல்லா கரைக்கக்கூடியது. இதை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். மிளகையும் சீரகத்தையும் நுணுக்கியாச்சு. இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு நம்ம பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா வெள்ளரிக்காயில் வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கிறனால தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. வெள்ளரிக்காயில் உள்ள தண்ணியை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி பத்தலை. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம், லைட்டாக ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. வாழை இலை எடுத்துருக்கோம். சும்மா லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். லைட்டாக அது நம்மளுக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். உருண்டையை உருட்டியாச்சு. இதை எடுத்து கையை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா தட்டை வந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படி தட்டினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மாவு வந்து ஒட்டிக்கிறோம் கையில். எவ்வளோ மெல்லிசாக நம்ம தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கணும். தட்டியாச்சு. இதை வந்து இந்த வாழை இலையை வச்சு இப்படி மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து தட்டி வச்சுருந்த ராகியோடைய அடையை இந்த பாத்திரத்தில் இறக்கிடுவோம். மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து உள்ளே இறக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நான் வந்து தனியாக தட்டி வச்சுருக்கேன். இந்த இது வந்து தட்டி இப்போ இதை வந்து முடிக்கிடுவோம். வாழை இலையோடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்படி பாயில் பண்ணியோ இது சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். இந்த தவாவை வந்து நம்ம மீடியத்தில் வச்சு இப்போ இந்த தவாவில் இந்த இதை வந்து இறக்கிடுவோம். 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடுவோம். ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை வந்து மீடியத்தில் வச்சு வேக விட்டுருக்கோம். இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதனால் இதை வந்து பெரட்டி போட்டுருவோம். சூப்பராக அழகாக வந்திருக்கு. இதை பெரட்டி போட்ட பக்கமும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். இந்த இதை வந்து நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துருவோம். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி டெய்லி ஒரு கேரட்டையும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிறணும். அதே மாதிரி நான் வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை நம்ம அப்படியே வெறுமனையிலே நம்ம பிச்சு கூட சாப்பிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். பாசிப்பருப்பு இதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். நான் அதனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம இதில் இது தயிரோடைய பச்சடி மாதிரி போட்டிருக்கேன். இது தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த ராகி நம்மளுக்கு கால்சியம் அதிகமாக இருக்குது. இந்த இடுப்பு வலிக்கு, இந்த எலும்புகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 நாள் சின்ன பிள்ளைகளுக்கும் வளரும் பிள்ளைகளுக்கும் நம்மளும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரப்பா இது எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டான இந்த ரெசிபி வாரத்துக்கு 2 நாள் டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.